இன்றே கடைசிப்பா. சார் ஒரு டிக்கெட் வாங்க சார். சார் ஒரு டிக்கெட் வாங்க சார். லக்ஷ்மி லக்ஷ்மி எங்க அண்ணன் வந்தாரா? வரலையாமா? இங்க வரலையா? எங்க போயிருப்பாரு? அண்டவா நான் என்ன பண்ணுவேன்? பாரதி, ஜோதி எப்போ ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த? நீ யாரு தேடி போ வந்த? அத முதல்ல சொல்லு. ஏன் ஒன்னு பார்க்கதான் வந்த? நீ எப்போ போய் சொல்லாத, எனக்கு எல்லாம் உண்மையா தெரியும். பாரதி, நீ கூட என்கிட்ட மறைச்சிட்டல. பாரதி, 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 நீ ஏடி அழற? என்ன ஆச்சு? இனி ஆகிறதுக்கு என்னடி இருக்கு? எங்க அண்ணன் சாக போறான். பாரதி, என்னடி பைத்திய மாதிரி உளற? அன்பையே சாக போறாரு. உளறலடி, உண்மையை தான் சொல்றேன். எங்க அண்ணன் ஆரம்பத்துல இருந்து உனத்தான் லவ் பண்ணிட்டு இருந்தான். நீ கௌதம தான் கல்யாணம் படிக்க போறன்னு தெரிஞ்சு எங்க அண்ணன் அவன் காதல உன்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டான். ஆமாண்டி, அவர் மனசுல நோவியமா வரைஞ்சு வச்சு அதை அழிச்சுக்க முடியாம இப்ப தண்ணி அழிக்க முடிவு பண்ணிட்டான். அவனோட இந்த முடிவுக்கு உனக்கே தெரியாம நீ காரணமாயிட்ட. ஆனா ஒண்ணு, எங்க அண்ணன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. நீ ஒவ்வொரு முறையும் கௌதம் கௌதம்னு கூப்பிடும் போதெல்லாம் உனக்கு பிடிச்சவனா இல்லைன்னா கூட உனக்காக கௌதம் மாதிரி நடிக்கிறது எங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா நினைச்சான். உனக்காக எங்க அண்ணன் தின தினம் குரல் மாத்தி பேசும்போது அந்த வலிய கூட ஒரு சுகமா தாண்டி நினைச்சான். மழைக்கு முன்னாடி 5 நிமிஷம் நின்னுட்டு போற வானவில் மாதிரி இல்லடி எங்க அண்ணன் காதல். அந்த வானவிலுக்கும் பின்னாடி நிரந்தரமா நிக்கிற வானம் மாதிரி. இவ்வளவு ஏண்டி, எங்க அண்ணனோட லைஃப் ஆம்பிஷனே ஃபாரின்ல ப்ரோக்ராம் பண்ணி செட்டில் ஆகணும்ன்றதுதான். அதையும் உனக்காக தியாகம் பண்ணிட்டான் தெரியுமா? எங்க அண்ணன் பண்ண ஒரே தப்பு காதல்ங்கிற கேள்விக்கு பதிலா தப்பா உன் பேர் எழுதுறதுதான். எங்க அண்ணனுக்கு நான் தான் உயிர். ஆனா இப்ப என்னையே மறந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கடி. அவனோட சுயநலம் இல்லாத காதல புரிஞ்சுக்காம எல்லாருமே சேர்ந்து மனசை நோக்கடிச்சிட்டாங்க. எங்க அண்ணன் எனக்கு உயிரோட வேணும். அவன் இல்லன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். தொலைக்காட்சியிலே அறிவிப்பாளராக வில்லன் நடிகர் எம்.என். நம்பியார் அவர்கள் தோன்றினால் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். வணக்கம், சென்னை தொலைக்காட்சி நிலையம். ஏன் பேண்டு, ஏன் சேடல், என் இஷ்டத்துக்கு தான் ஒளிபரப்புவேன். 6:10க்கு ஆறுமுகத்தை அடிச்சு போட்டமே அதை காட்டுவோம். 7:15க்கு ஏகாமரத்தை வெற்றதை நேரடியா ஒளிபரப்புவோம். 8 மணிக்கு செய்திகள் நான் தான் வாசிப்பேன். சோபனாவை சந்தியா வரமாட்டாங்க. 3 மாசம் லீவ். 9 மணிக்கு பாம்பு வைக்கிறத க்ளோஸ்அப்ல காட்டுவோம். இதை யாராவது ஏடாகுடமா எதிரொலியில் லெட்டர் போட்டு கேட்டீங்க. காணாம போனவங்க அறிவிப்புல உங்க மூஞ்செல்லாம் வரும், ஜாக்கிரதை. இந்த வாரம் எம்ஜிஆர் படம் தான் போடுவேன். ஆனா 4 ஸ்டேஷன் தான் போடுவேன். எம்ஜிஆர் சேனல்லாம் காட்ட மாட்டேன். இதுவரை நாங்கள் அறுத்தது போதும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கலக்கல் கங்கை அமரன் இப்பொழுது உங்கள் முன் தோன்றுவார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நீங்க எல்லாரும் வரப்போற புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு அட்வான்ஸாவே இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ நீங்க இருக்க மூட பார்த்தா ஒரே ஒரு பாட்டை பாடினா நீங்கெல்லாம் வந்து கேட்கவே மாட்டீங்க. ஆகினால உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பலவித மனநிலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பலவித கலவைகள்ல ஒரு பாட்டு பாட போறேன். சுதிய கொடுப்பா. இன்னிசை பாடி வரும் இளம் காத்து கூறும் இல்லை, காத்தலை இல்லை என்றால் அதன் பாட்டொலி கேட்பதில்லை. ஏய் கம்மனூரா, ஏய் நான் கேட்குற அண்ணன் கண்டுக்க மாட்டேன்.
வா தம் அடிக்கிறது தப்பு, அதுவும் ப்ரோக்ராம் நடக்கும்போது தம் அடிக்கிறது அதை விட தப்புடா. அப்படியே அடிச்சண்ணா வான்பே. ஏண்டா வரமாட்டேன்னு? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன ஒரு மாதிரி வாட அடிக்குது? ஃபுல் கில்ஃபாவா? இன்னைக்கு கடைசி நாள்ல. என்னது கடைசி நாள்? என்னடா உணர்ற? வருஷ கடைசி சொன்னப்பா. நானும் நீ பூரா பாத்துட்டு இருக்கேன், ஏடா கூடமே பேசிட்டு இருக்கான். என்னடா மேட்டர்? ப்ரோகிராம் சாடியா? ரஜினி, கமல், விஜயகாந்த், சரத்குமார், விஜய், அஜித், மாதவன், விக்ரம். மாதவன் விக்ரம் குரல் இன்னும் பிராக்டிஸ் பண்ணவே இல்லையா? கமல், ரஜினி நீ பேசுற, விஜய், அஜித் நான் பேசுறேன், பிரபு நீ பேசுற. மாதவன், விக்ரம் வாய்ஸ்லாம் எந்த பேசுறது இருக்குன்னு தெரியல. அண்ணே, எங்க அண்ணன் பாத்தீங்களா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். பாரதி ஏமா அழற? ஏற்கனவே ஜோதி கிடைக்கல, நீங்க அண்ணனுக்கு வாழவே பிடிக்கல. நீங்க வேற இறந்தா யூனியன்ல பணம் கிடைக்கும்னு சொன்னீங்களா? என் கல்யாணத்துக்கு பணம் கிடைக்கணும்ன்றதால எங்க அண்ணன் சாகணும்னு முடிவு பண்ணிடுச்சு. என்னம்மா சொல்ற நீ? சாக போறானா? அவன் இப்பதானே வந்துட்டு போனான். அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இந்த பக்கம் போய் இருப்போம். அன்பே, அன்பே.